வணக்கம், வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி பச்சை பட்டாணி புலாவ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு விரல் சைஸு இஞ்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 8 பல் பூண்டு சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸை 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவின பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். 3 துண்டு பட்டை சேர்த்துடலாம். லவங்கம் 10 லவங்கம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கின பிறகு 300 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசியை தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துடலாம். அரிசி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம். ரெண்டு கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு 2 கப்பு தண்ணியில் 1 கப்பு தேங்காய் பால் கலந்து சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் கலந்து செய்யறதுனால இந்த பட்டாணி புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி உடையாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் புதினா இலையை இந்த மாதிரி தூவி விட்டுறலாம். குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போடக்கூடாது. ஸ்டீம் வந்த பிறகு தான் வெயிட்டை போடணும். ஒரே விசில் தான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இறங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம பச்சை பட்டாணி புலாவ் சூப்பராக வந்திருக்கு.
இந்த பச்சை பட்டாணி புலாவ் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். இந்த பட்டாணி புலாவுக்கு தயிர் பச்சடியும் வெஜ்ஜு குருமாவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.